ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கவுண்டர் டாப் எப்போவுமே கசகசன்னு ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்கா? எப்படி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னாலுமே அது வந்து கலைஞ்சு போகிற மாதிரி ஃபீல் ஆகுதா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே டெலிவரி பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி மட்டும் பார்த்தா போதும். கிச்சன் எப்போவுமே க்ளீனாக இருக்கணும், கவுண்டர் டாப் ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவுண்டர் டாப்பில் நிறைய பொருள் வைக்காமல் மினிமமாக இருக்கிற மாதிரியான பொருளுங்களை மட்டும் வைங்க. நான் வந்து என்னுடைய கவுண்டர் டாப்பில் உப்பு புளி ஜாடி வச்சுருக்கேன், அதோடனே சால்ட்டு ஜாடி, குட்டி ஜாடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஆர்கனைசர் வச்சு அதில் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற மசாலா ஐட்டம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி, ரசப்பொடி இதெல்லாமே வச்சுருக்கேன். மேலே வந்து ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ஒரு அழகாக இருக்கிறதுக்காக ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நைஃப் எல்லாம் போட்டு வைக்கிற ஒரு ஸ்டாண்டை வந்து பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இப்படி வந்து மினிமமாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அதே போல் நம்ம கிச்சனில் வந்து எப்போவுமே ஒரு ஒரு ஈரத்துணி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது டக்குன்னு சிந்துது அப்படிங்கும்போது டக்குன்னு அதை வந்து துடைக்கிறதுக்கு ஈரத்துணியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். குக்கிங் முடித்த உடனே கையோடு வந்து பாத்திரத்துங்களை எல்லாமே விலக்கி வச்சிடணும். பாத்திரம் சிங்க் வழியே இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னாலுமே நம்ம கிச்சன் நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கையோட பாத்திரத்துங்களை எல்லாமே விலக்கி வச்சுருங்க. விலக்கி கழுவி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகினதுக்கப்புறமா நம்ம எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம். பாத்திரம் எப்பெல்லாம் விளக்குறோமோ அப்போல்லாமே நம்ம இந்த சிங்க் ஏரியாவை கழுவி விட்டுடணும். சிங்க் ஏரியா நல்லா பளபளன்னு இருந்துச்சுனாலுமே நம்மளுக்கு பார்க்குறக்கு ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் சிங்க் ஏரியாவில் வந்து பாத்திரமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு மனசுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். சிங்க் ஏரியாவை கழுவி விட்டுட்டு கையோட அந்த பைப்பு, டைல்ஸு எல்லாத்தையுமே கழுவி விட்டுருங்க. அப்போ தான் பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். எப்பெல்லாம் மெயினாக வந்து நைட் டைமில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் டாப் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். கையோட வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த துணியுமே அலசி காய போட்டுடலாம். பாத்திரமெல்லாம் விலக்கி கமுத்தி வைக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா கமுத்தி வைங்க. அப்படின்னா தான் வந்து அந்த இடம் ஃபுல்லாக ஈரமாகாமல் இருக்கும். அந்த ஈரத்தினாலையுமே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிறக்க ஆரம்பிச்சிடும். என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து மேக்ஸிமம் நான் அதிகமாக எந்த பொருளையும் வச்சுருக்க மாட்டேன். நான் வச்சுருக்கிறது பாருங்கள், பால் வச்சுருக்கேன், அப்புறம் வந்து சளி பிடிச்சிருக்குது குழந்தைங்களுக்குன்னு சுடுதண்ணி, அப்புறம் ரெகுலராக எல்லாத்துக்கும் குடிக்கிறதுக்கு பச்சை தண்ணி, இதெல்லாம் தான் வச்சுருக்கேன். அதே போல் கவுண்டர் டாப்போட ஒன்றா சேர்த்து தான் என்னுடையது வந்து நான் பாத்திரம் கமுத்தி வைக்கிற ஏரியாவும் இருக்கும். நான் பாத்திரத்தை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட நிறைய பாத்திரம் இருக்குது, ஆனால் நிறைய பாத்திரம் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு கமுத்தி எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் கிச்சனில் மணி பிளான்ட் இல்லை வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் ஏதாவது ஒன்று வச்சிங்க அப்படின்னா பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற மசாலா டப்பாங்க நிறைய வச்சுருப்போம். மளிகை சாமானமெல்லாம் போட்டு நிறைய டப்பாங்க வச்சுருப்போம். அப்படி வைக்காமல் நம்ம எப்போவாவது எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு சில மசாலாலாம் என்ன பண்ணுவோம்னா மாதத்தில் ஒரு தடவை தான் எடுப்போம். அதெல்லாமே டப்பாவில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே அது நிறைய இடத்த பிடிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய மசாலா டப்பா வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அளவாக வந்து போட்டு வச்சுட்டு எப்போவாவது எடுக்கிறத வந்து பாக்கெட்லேயே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மினிமமான அந்த மசாலா டப்பாங்கள்லாம் நம்ம மினிமமாக வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் நான் வந்து என்னுடைய கிச்சனில் நான் மெயினாக வச்சுருக்கிறது இந்த திருப்புளி வச்சுருப்பேன். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இந்த குக்கர் கைப்பிடியெல்லாம் ரொம்பவே லூஸ் ஆகிடும், அதெல்லாம் டைட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வச்சுருப்பேன். அதே போல் நம்ம பாத்திரம் விலக்கி முடித்து ஒரு மணி நேரத்தில் திரும்ப அந்த பாத்திரத்துங்களெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிடணும். அந்த பாத்திரத்துங்களை எடுத்து அடுக்கி வைக்கும் போதுமே ஒன்றுக்குள்ள ஒன்றா போட்டு அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே க்ளீனாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கவுண்டர் டாப்பில் நம்ம வெங்காயம் வெட்டுவோம், தக்காளி வெட்டுவோம், எல்லாமே கட் பண்ணுவோம். அப்படி கட் பண்ணும்போது என்ன பண்ணிடுவோம்னா அந்த கவுண்டர் டாப்லேயே போட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவோம். அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு கூடை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது தாளிக்கிறோம் அப்படின்னா ஃபுல் ஸ்பீடில் வந்து அடுப்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா கடுகு போட்டு தாளித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் பயங்கரமாக தெறிக்கும். அதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடுகு போட்டு தாளித்தோம் அப்படின்னா ரொம்பவே அதிகமாக வந்து எண்ணெய் தெறித்து வெளியே வராது. அதே போல் இந்த பச்சை மிளகா போடும் போதும் அப்படி தான் ரொம்பவே அதிகமாக தெறித்து வரும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை வணக்கும் போது பெருசாக வந்து அது வெடித்து தெறிக்காது. நம்ம மேலே தெரிச்சதுன்னா நம்மளுக்கும் தானே வலிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே போல் இந்த வெங்காயம் எல்லாம் வணக்கிட்டு அந்த கரண்டி வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டோம் அப்படின்னாலுமே ரொம்ப கசகசன்னு ஆகாது.
ஏன்னா இந்த தக்காளி வெட்டும் போது மேக்ஸிமம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட்டர்லேயே கட் பண்ணிடுவாங்க. அந்த கட்டர்லேயே கட் பண்ணும்போது என்ன ஆயிருன்னா அந்த ஜூஸ் ஃபுல்லாக அந்த கட்டர்லேருந்து கீழே வரைக்கும் எல்லா பக்கம் வந்துடும். அப்படி பண்ணாமல் ஒரு தட்டு வச்சு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அந்த தட்டில் ஸ்டோர் ஆயிரும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கவுண்டர் டாப்பை நீங்கள் எப்படி க்ளீனாக வச்சுருப்பீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் சேர்த்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்கிறேன்.